நிலா குருவி அன்னைக்கு தன்னோட கேரட் வயல்ல சந்தோஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது. எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருக்கிற நிலா குருவி தன்னோட வயல்ல கேரட் செழிப்பா விளைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. என்ன ஜாக்கி, என்ன விஷயமா வந்திருக்க? நிலா, உன்னோட தோட்டத்தை நீ நாசமாக்க கூடாதுன்னு சொன்ன. இவ்வளவு நாள் அதனாலதான் நான் இந்த பக்கமே வரல. அது சரி, இப்ப எதுக்காக வந்த? என்னோட நேர்மைய பாராட்டி ஏதாவது பரிசு கொடுப்பன்னு தான் வந்தேன். ஜாக்கி, நீ என்ன கேக்குறன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ எதிர்பார்க்கறத நான் இப்பவே கொடுக்கறேன். இப்படி சொன்ன நிலா குருவி பிறகு 2 கேரட் செடிய பறிச்சு ஜாக்கிக்கு கொடுத்துச்சு. அத வாங்கின ஜாக்கி அங்கிருந்து ரொம்பவும் சந்தோஷமா நடந்து போச்சு. பெரியப்பா, அங்க பாருங்க, ஜாக்கி ஏதோ சாப்பிட்டுக்கிட்டே வருது. காலு, ஜாக்கியோட வாயில கேரட் இருக்கு. இந்த கேரட்டை யார் கொடுத்திருப்பா? இந்த ஜாக்கிக்கு கேரட் கொடுக்கற அளவுக்கு நம்ம காட்டுற யாரும் இல்ல. எங்க இருந்தாவது திருடிக்கிட்டு வந்திருக்கோம். ஜாக்கி, உனக்கு இந்த கேரட் எப்படி கிடைச்சது? எனக்கு கேரட் கொடுக்கற அளவுக்கு நல்ல மனசு இருக்கிற ஒரே குருவி நிலா குருவிதான். ஆமா, நிலா குருவிதான் எனக்கு இந்த கேரட்டை கொடுத்துச்சு. இப்படி சொன்ன ஜாக்கி மறுபடியும் கேரட்டை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து நடந்து போக ஆரம்பிச்சது. காலு, நிலக்குருவியோட வயலை நான் இப்பவே பார்த்தாகணும். ஜாக்கிக்கு கேரட் கொடுக்கற அளவுக்கு விளைச்சல் விளைஞ்சி இருக்கான்னு நாம தெரிஞ்சுக்கணும். பிறகு காலுவும் அந்த கழுகும் நிலா குருவி வயல் இருக்கிற இடத்த நோக்கி பறந்து போனாங்க. பெரியப்பா, நிலாவோட வயல் இப்படி விளைஞ்சிருக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. இத பார்க்க பார்க்க என் உடம்பெல்லாம் எரியுது. நீ சொல்றது சரிதான். இன்னும் 2-3 நாள்ல அறுவடைய முடிச்சு கேரட்டை எல்லாம் வித்துட்டா நிலா இந்த காட்டுக்கு ராணி ஆயிடும். ஐயையோ, அப்படி ஒரு நிலைமைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. என்னால மட்டும் நினைச்சு பார்க்க முடியுமா? நாம இப்படி சும்மா உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தா எதுவும் நடக்காது. ஏதாவது செஞ்சு இந்த வயலுக்கு நாம சேதத்தை உண்டாக்கணும். இந்த நிலம் எப்பவும் நமக்கு கீழே தான் இருக்கணும். நம்மளை விட பணக்காரி ஆகவே கூடாது. இந்த வயலை நாம எப்படி சேதப்படுத்துறது? இதுல இருக்கிற கேரட்டை திருடி நாம விற்கவும் முடியாது. ஒருவேளை அப்படி செஞ்சா பருந்து அரசர்கிட்ட எப்படி இருந்தாலும் மாட்டிப்போம். பெரியப்பா, கேரட்டை நாம திருடக்கூடாது. ஆனா வேற வழியில சேதப்படுத்தணும். அது எப்படி? எனக்கு தெரிஞ்ச மந்திரவாதி இருக்காரு. அவர்கிட்ட போனா நிலா குருவியோட கேரட் வயலை நாசம் செய்யறதுக்கு ஏதாவது வழி கிடைக்கும். பிறகு காலுக்காகும் அந்த மந்திரவாதி இருக்கிற இடத்துக்கு கழுக அழைச்சுக்கிட்டு பறந்து போச்சு. மந்திரவாதி இருக்கிற இடத்துக்கு போனதும் நிலா குருவியோட வயலை எப்படியாவது நாசம் பண்ணணுங்கிற விஷயத்த காலுக்காகவும் அந்த மந்திரவாதி கிட்ட சொல்லுச்சு. நல்லா விளைஞ்சிருக்கிற அந்த நிலாவோட வயலை இப்ப நாசம் பண்ணியாகணும். அதுதானே உங்க ஆசை? ஆமா சாமி, ஒரே ராத்திரியில அந்த வயல்ல உள்ள எல்லா கேரட்டும் அழிஞ்சு போற மாதிரி ஏதாவது செய்யுங்க. அப்படி செய்யறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. அது சரி, அந்த நிலாவால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? அந்த குருவியால உங்க நிம்மதி கெட்டு போகுதா? சாமி, எங்களுக்கு அந்த குருவிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த குருவி அது உண்டு, அது வேலை உண்டுன்னு இருக்கும். அப்படியா? அப்புறம் எதுக்காக அந்த குருவியோட வயலை நாசம் பண்ண ஆசைப்படுறீங்க? ஓஹோ, அதுவா சாமி? சாமி, பொதுவா எங்களை விட யாராவது வளர்றத பார்த்தா எங்களுக்கு அடிபயிரெல்லாம் எரியும். சாமி, அந்த காட்டுல இப்ப நாங்க தான் பணக்கார பறவைகளாக இருக்கிறோம். அந்த நிலாவை நாங்க இப்படியே வளர விட்டா அந்த நிலா எங்களை விட பணக்கார பறவையா மாறிடும். அப்படி நடக்கலாமா? நடக்கவே கூடாது. அதுக்காக தான் நாங்க சாமிய பார்க்க வந்திருக்கோம். காலுக்காகவும் அந்த கழுகு சொன்னதை கேட்ட மந்திரவாதி கொஞ்ச நேரம் எதுவும் பேசாம மௌனமா இருந்தாரு. சாமி, என்ன யோசிக்கிறீங்க? நாங்க சொன்னதை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க கேட்கிற பணத்தை நாங்க கொடுப்போம். எங்களுக்கு சீக்கிரம் ஏதாவது வழி காட்டுங்க சாமி. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அந்த நிலா குருவியோட வயல்ல விளைஞ்சி இருக்கிற கேரட் பூரா நாசமாகணும். சரி, நீங்க சொல்றபடி செய்யறதுக்கு 10,000 ரூபாய் செலவாகும். என்னது, 10,000 ரூபாயா? பெரியப்பா, நமக்கு பணம் முக்கியம் கிடையாது. அந்த நிலா குருவியோட வீழ்ச்சி தான் முக்கியம். நீ சொல்றதும் சரிதான். நாம நினைச்சது நடக்கிறதுக்காக 10,000 ரூபாய் செலவு பண்றதுல தப்பே இல்லை. இப்படி சொன்ன கழுகு பிறகு 10,000 ரூபாய் பணத்தை எடுத்து மந்திரவாதி கிட்ட கொடுக்க மந்திரவாதி அதை வாங்கிக்கிட்டாரு. இந்தாங்க, இந்த மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு போங்க. இன்னைக்கு ராத்திரி இந்த மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு போய் அந்த நிலா குருவியோட வயல்ல புதைச்சு வச்சிருங்க. அப்பதான் நீங்க நினைக்கிறது நடக்கும்.
அந்த மாம்பழத்தை எடுத்துக்கிட்ட காலுக்காகவும் அந்த கழுகும் நிலா குருவிக்கு தீங்கு செய்ய போறத நினைச்சு ரொம்பவும் உற்சாகமா பறந்து போனாங்க. அந்த காட்டுல மெதுவா இரவு பொழுது வர ஆரம்பிச்சது. ராத்திரி ஆனதும் நிலாக்குருவியோட வயலுக்கு பறந்து போன காலுக்காகவும் அந்த கழுகும் எடுத்துட்டு போன மாம்பழத்தை வயலுக்கு நடுவுல புதைச்சு வச்சுட்டாங்க. பெரியப்பா, வீட்டுக்கு போய் நிம்மதியா படுத்து தூங்கலாம். இப்ப நம்ம வேலை முடிஞ்சு போயிடுச்சு. வேலை இன்னும் முடியல காலு. நாளைக்கு காலையில வந்து அழுதுகிட்டு இருக்க நிலா குருவிக்கு நாம ஆறுதல் சொல்லணும். பிறகு காலுக்காகவும் அந்த கழுகும் அங்கிருந்து பறந்து போனாங்க. அன்னைக்கு இரவு பொழுது முடிஞ்சு மறுநாள் பகல் பொழுது விடிய ஆரம்பிச்சது. பியூட்டி, உன்னோட ஸ்கூல் பேக்கை நான் தயார் பண்ணி வச்சுட்டேன். நீ சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பு. அம்மா வயலுக்கு போறேன். நிலா குருவி பிறகு தன்னோட வயலை நோக்கி பறந்து போச்சு. வயலுக்கு போன நிலா குருவி வழக்கம் போல வேலை செய்ய ஆரம்பிச்சது. இதையெல்லாம் தூரத்துல இருந்த ஒரு மரத்துல உட்காந்து காலுக்காகவும் அந்த கழுகும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. காலு, என்ன இது? நிலாவோட வயலுக்கு எந்த சேதமும் இல்ல. கேரட் செடியெல்லாம் நேத்து பார்த்த மாதிரி அப்படியே இருக்கு. பெரியப்பா, நானும் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை இப்படி இருக்குமோ? வெளியில தெரிகிற செடிகள் நல்லா இருந்தாலும் மண்ணுக்குள்ள இருக்கிற கேரட் அழுகி போயிருக்கும்னு நினைக்கிறேன். டேய் காலு, நீ சொல்றபடிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அறுவடை பண்ற சமயத்துல செடிய பிடிங்க கேரட் அழுகி இருக்கிறத பார்த்துட்டு இந்த நிலா வாய் விட்டு அழப்போகுது. கேரட் செடியெல்லாம் நல்லா விளைஞ்சு வந்திருக்கு. நாம இப்ப இத பறிச்சு வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்படியெல்லாம் நினைச்ச நிலா குருவி பிறகு கேரட் எல்லாம் பறிச்சு கூடையில சேகரிக்க ஆரம்பிச்சது. காலு, கேரட் எல்லாம் அழுகி போய் இருக்கும்னு சொன்ன, ஆனா பாக்குறதுக்கு என்னவோ நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பெரியப்பா, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா உள்ள பூச்சி பிடிச்சி இருக்கிறது வெளியில எப்படி தெரியும்? ஆமா ஆமா, நீ சொல்ற மாதிரி தான் இருக்கும். இந்த சமயத்துல நிலா குருவி கேரட் கூடைய தூக்கிக்கிட்டு அத வியாபாரம் பண்றதுக்காக மார்க்கெட்டுக்கு பறந்து போச்சு. பெரியப்பா, நாமளும் மார்க்கெட்டுக்கு போவோம். கேரட் வாங்கிக்கிட்டு போற பறவைகள் பூச்சி பிடிச்சி இருக்கிறத பார்த்துட்டு நிலா குருவியா போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. நாம அதை கண்குளிர பார்த்து ரசிப்போம். பிறகு காலுக்காகவும் அந்த கழுகும் நிலா குருவி பின்னாலேயே பறந்து போனாங்க. கேரட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எனக்கு 2 கிலோ கேரட் கொடுங்க. கேரட் பொரியல்னா என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு 1 கிலோ கொடுங்க. இப்படி மார்க்கெட்டுக்கு வந்த பறவைகள் எல்லாம் நிலா குருவி கிட்ட இருந்து கேரட் வாங்கிட்டு போனாங்க. காலு, என்னடா இது? எல்லா பறவைகளும் நிலா குருவி கிட்ட கேரட்டை வாங்கிக்கிட்டு சத்தம் போடாம போறாங்க. யாரும் சண்டை போடவே இல்ல. பெரியப்பா, இப்ப எப்படி சண்டை போடுவாங்க? வீட்டுல போய் கேரட்டை கட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தானே பூச்சி பிடிச்சிருக்கிறது தெரியும். அதனால நாளைக்கு வந்து தான் சண்டை போடுவாங்க. அதுவும் சரிதான், அப்படிதான் இருக்கும். எடுத்துக்கிட்டு வந்த கேரட் எல்லாம் வித்து முடிச்ச நிலா குருவி காலி கூடைய தூக்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. காலையில வயலுக்கு போன நிலா குருவி மீதி இருந்த எல்லா கேரட்டையும் பறிச்சு எடுத்துக்கிட்டு மறுபடியும் மார்க்கெட்டை நோக்கி பறந்து போச்சு. இன்னைக்கும் நேத்து மாதிரியே விதவிதமான பறவைகள் வந்து கேரட்டை வாங்கிட்டு போனாங்க. பெரியப்பா, என்ன இது? வர்ற பறவைகள் எல்லாம் நிலா கிட்ட இருந்து கேரட்டை வாங்கிக்கிட்டு போறாங்க. ஆனா யாரும் சண்டை போடவே இல்ல. காலு, நேத்து கேரட்டை வாங்கிக்கிட்டு போன பறவைகள் யாரும் இன்னும் வரல. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கு அப்புறம் தான் வந்து சண்டை போட ஆரம்பிப்பாங்க. பிறகு கொஞ்ச நேரத்துல எடுத்துட்டு வந்த எல்லா கேரட்டையும் வித்து முடிச்ச நிலா குருவி காலி கூடைய தூக்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. விளைஞ்சிருந்த கேரட் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. இன்னைக்கு நாம மறுபடியும் விதை போடுறதுக்காக வயலை தயார் பண்ணணும். வயல்ல இன்னைக்கு நமக்கு நல்ல வேலை இருக்கு. இப்படி நினைச்ச நிலா குருவி பிறகு ஒரு மண்வெட்டியை எடுத்துக்கிட்டு வயலை நோக்கி பறந்து போச்சு. வயலுக்கு போன நிலா குருவி வயல் நடுவுல ஒரு பெரிய மாமரம் வளர்ந்திருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அந்த மாமரம் முழுக்க மாம்பழங்களால நிறைஞ்சிருந்தது. இதெல்லாம் கனவா இல்ல நிஜமா? இது எப்படி சாத்தியம்? ஒரு நாள் ராத்திரியில இவ்வளோ பெரிய மாமரம் என்னோட வயலுக்கு எப்படி வந்துச்சு? இப்ப புரிஞ்சிருச்சு. கடவுள் நான் படுற கஷ்டத்தை பார்த்து எனக்கு இந்த மரத்தை கொடுத்திருக்காரு. இதுக்கப்புறம் என்னோட வயல்ல நான் கஷ்டப்பட்டு கேரட் பயிர் பண்ண வேண்டியதில்ல. இந்த பழங்களை எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல வித்துட்டு வந்தா போதும்.
பிறகு நிலா குருவி ஒரு கூட நிறைய மாம்பழங்களை பறிச்சு எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டை நோக்கி பறந்து போச்சு. இதையெல்லாம் கொஞ்சம் தூரத்துல இருந்து காலுக்காகவும் அந்த கழுகும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பெரியப்பா, வயல் நடுவுல எவ்வளவு பெரிய மாமரம் எப்படி வந்துச்சு? உனக்கு இன்னுமாடா புரியல? அந்த மந்திரவாதி கொடுத்த மாம்பழத்தை வயல் நடுவுல நாம தான் நட்டு வச்சோம். அதுதான் இன்னைக்கு இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்கு. காலு, எனக்கு என்னவோ அந்த மந்திரவாதி நம்மளை ஏமாத்திட்டாருன்னு நினைக்கிறேன். நடக்கிறது எல்லாமே அந்த நிலா குருவிக்கு தான் சாதகமா நடந்துகிட்டு இருக்கு. ஆமா பெரியப்பா, நீங்க சொல்றது உண்மைதான். அந்த மந்திரவாதிக்கு சரியான பாடம் கற்பிக்கணும். காலுக்காகவும் அந்த கழுகும் மந்திரவாதி இருக்கிற இடத்த நோக்கி பறந்து போனாங்க. மந்திரவாதியே, நீ ஒரு ஜீரோன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. உன்னால அந்த நிலா குருவியை எதுவும் பண்ண முடியல. நீ கொடுத்த மாம்பழத்தால அந்த நிலா குருவிக்கு நல்லதுதான் நடந்துகிட்டு இருக்கு. எந்த கெடுதலுமே நடக்கல. மந்திரவாதி, இப்ப நாங்க தீங்கு செய்ய போறது அந்த நிலா குருவிக்கு இல்ல, உனக்கு. நீ ரொம்பவும் மோசமானவன். மோசமானவன் நான் இல்ல, நீங்க தான். உங்களுக்கு எந்த கெடுதலும் செய்ய நினைக்காத அந்த குருவிக்கு கெடுதல் செய்ய நினைச்சு என்கிட்ட வந்தீங்க. இப்ப என்னையே மிரட்டி பாக்குறீங்க. உங்களுக்கு பாடம் கத்து கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்படி சொன்ன மந்திரவாதி பிறகு காலுக்காகத்தையும் அந்த கழுகையும் கழுத்து வரைக்கும் கல் சிலையா மாத்திட்டாரு. சாமி, சாமி, என்ன இப்படி பண்ணிட்டீங்க? சாமி, சாமி, எங்களை மன்னிச்சிடுங்க. உங்களை தண்டிக்க நினைச்சது எங்களோட தப்புதான். எங்களை பழையபடி மாத்திருங்க. முடியாது. இந்த காட்டுல உள்ள சிறுவர் பூங்காவுல இதே நிலைமையில நீங்க 2 பேரும் இன்னும் 1 மாசம் இருக்கணும். அந்த 1 மாசமும் அங்க வர்ற சின்ன குழந்தைங்களுக்கு நல்ல அறிவுரை சொல்லுங்க. அப்படி சொன்னீங்கன்னா 1 மாசம் கழிச்சு நீங்க பழையபடி பறவையா மாறிடுவீங்க. குழந்தைகளா, குழந்தைகளா, யாருக்கும் கெடுதல் நினைக்காதீங்க. அது தப்பு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்களுக்கு கூட நீங்க கெடுதல் நினைக்க கூடாது. அவங்களுக்கும் நல்லதே செய்யணும்னு ஆசைப்படுங்க. நாம எப்பவுமே மத்தவங்களுக்கு தீங்கு நினைக்க கூடாது. அப்படி நினைச்சா அந்த தீய எண்ணத்தோட தீய பலன் நமக்கு தான் வந்து சேரும். அதுல இருந்து நாம தப்பிக்கவே முடியாது. இந்த மாதிரி கருத்துள்ள கதைகளை பார்க்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ல மறந்துடாதீங்க.